ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யுதுங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாளிலும் அது மட்டும் இல்லாமல் கோயில் திருவிழாக்கள்லேயும் இந்த ரெசிபி செய்வாங்க. இதை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு நான் 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா இது கூடவே 3/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்புக்கும் நான் இப்போ ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழக்குழன்னு வேணும்னா 1 டம்ளர் சேர்த்து கூட நீங்கள் வேக வைக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதையே நம்ம இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு இடையில் விசில் வர வரைக்கும் நம்ம சர்க்கரை பாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 டம்ளர் அளவு குண்டு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா பாகு மாதிரி காய்ச்சி நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்க, இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நுர பொங்கி வரும். அது வரைக்கும் நம்ம காய்ச்சி தண்ணியாட்ட வர வரைக்கும் காய்ச்சி இந்த பாகை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்மளுடைய சாப்பாடு விசில் வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பும் பச்சரிசியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது விசில் அடங்குறதுக்குள்ள நம்ம முந்திரி ஏலக்காயெல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அதில் 4 ஏலக்காய், திராட்சை, கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த 4 ஏலக்காயும் சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து இடித்து நல்லா நைஸாக பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்மளுடைய பொங்கல் தேவையான ரெசிபி நல்லா வெந்து வந்துடுச்சு. பச்சரிசியும் பாசிப்பருப்பும் இதை நல்லா மசிச்சு விடுங்க. சூட்டோடையே நம்ம இதை மசிச்சு விடும்போது நல்லா குழைய அது நல்லா வெந்து வந்திருக்கும் தெரியும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் முதல்ல தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற பாகையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்துக்கிறோம். முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெய் தேவைப்படுறவங்க இன்னொரு டீஸ்பூன் கூட சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா வாசனையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தா கன்சிஸ்டன்சி ஓகேவா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை என்னோட சேனலுக்கு ஆதரவு தரும் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.